ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ப்ளவுஸ்லாம் வந்து டைட் ஆகிடுச்சு, பிரிக்கணும்னா இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் பிரிக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இது பார்த்திங்கன்னா இதான் வந்து நூல் பிரிக்கிறது. இந்த கேப்பை ரிலீஸ் பண்ணுற பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கட்டர் இருக்கும் உள்ளார, அது வந்து தெரியாது. இப்போ நான் அதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, நூல் வந்து இது உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல உள்ளே போயிட்டேன்னா இப்போ பாருங்கள் கட் ஆயிடுச்சா. இந்த பாருங்கள், இன்னொருத்தர் இப்படி உள்ளே போயிட்டு இந்த சென்டரில் இந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடம் கட் ஆகிடும். இல்லை பாருங்க, கட் ஆகிட்டு போகிறேன். இது வந்து இந்த சென்டரில் வந்து கட்டர் இருக்கும். இதை யாரும் வந்து கவனிக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படியும் செய்யலாம், ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் நூலை வந்து இது உள்ளார விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். கட்டான பிறகு நீங்கள் வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் நூல். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி கட் பண்ணிட்டீங்க. இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இப்போ கட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த நூலை பிடிச்சி இழுக்கிறேன். இது வந்துடுச்சு. 1 by 1 நீங்கள் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 தையல் விட்டு ஒரு 3 டாட் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா, இது கட் பண்ணிட்டோன்னா அதே மாதிரி இந்தாண்ட சைடு இப்படி நூல் பிடிச்சி இழுத்தணும். உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான் டபுள் கலரில் போட்டிருக்கேன் ஸ்டிச்சஸ்ஸு. இங்கே பாருங்கள், இந்த இடம் இப்படி பிரிச்சிட்டோம், இப்படி பிடிச்சி இழுத்துட்டோம். இப்போ இது வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் கூட பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரீ ஹேண்ட்லேயே பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்படி நூல் இந்த சைடு எடுத்துட்டோம், இது ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு இந்த நூலை பிடிச்சி இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்தாண்ட சைடு வரணுங்க. அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி பிடிச்சி இழுத்துருங்க. திருப்பி இந்தாண்ட சைடு. இது மாதிரி ஒரு மெத்தட்லேயும் நீங்கள் பிரிக்கலாம். இந்த சைடும் இந்த சைடும். உங்களுக்கு அந்த லாக் ஸ்டிச் போடுறோம் பார்த்தீங்களா, லாக் ஸ்டிச் பிரிக்கிறது தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச் பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். லாக் ஸ்டிச் பிரிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த லாக் ஸ்டிச்சை பிரிக்கிறதுக்காக இந்த திங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ லாக் ஸ்டிச் பிரிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இது பாருங்கள், இந்த சென்டரில் உங்களுக்கு கிடைக்கிற கேப்பில் விட்டுட்டு நீங்கள் இதை பிடிச்சி இப்படி லைட்டாக இது பண்ணிங்கனாவே கட் ஆகிடும். இந்த பிரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போது நம்ம இப்போ இந்த திங்ஸ் தேவையில்லை. இப்போ கீழே வச்சிட்டோம். பாருங்கள், இந்த சைட் பிடிச்சி இழுத்துட்டோமா, திருப்பி டர்ன் பண்ணி இந்தாண்ட சைடு நூல் இதை பிடிச்சி வைக்கணும். சில பேர் வந்து ப்ளவுஸு பிரிக்கிறதுக்கே சோம்பேறித்தனப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தச்சிட்டே இருக்கும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட கடகடன்னு பிரிச்சுட்டு நம்ம அடுத்த தையலுக்கு போயிட்டே இருக்கலாம். பிரிக்கணுன்றது வந்து ரொம்ப ஈஸியானது தான், வேலை தான். பாருங்கள், திருப்பி இந்தாண்ட சைடு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அதுக்குள்ளாரையே 2 தையல் பிரிச்சிட்டோம். லாக் ஸ்டிச்சு கட் பண்ணுறதுக்கு இந்த திங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மெட்டீரியல் வந்து ப்ளவுஸுக்கு வந்து எந்த வாட்டத்தில் போடணும்,
எந்தெந்த அளவில் துணி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.